ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டுடே சமையல். இன்றைக்கி நம்ம டுடே சமையலில் சப்பாத்தி, இட்லி, தோசைக்கெல்லாம் தொட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு அருமையான சிக்கன் கிரேவி எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இது நம்ம நார்மலாக செய்யக்கூடிய சிக்கன் கிரேவி போல் இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக செய்ய போகிறோம். இது ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா செய்வீங்க. நான் இன்றைக்கி சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்காக ஒரு 6 பேருக்கு தேவையான அளவுக்கு தான் சிக்கன் கிரேவி ரெடி பண்ண போகிறேன். அதற்கு ஒரு 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் போல் தனி மிளகாய் பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, அப்புறம் 2லேருந்து 3 டீஸ்பூன் போல் தயிர் புளிக்காத தயிரை சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு 10 நிமிஷம் இது ஊறட்டும். அதுக்குள்ளே இதுக்கு தேவையான அளவுக்கு மசாலாவை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதற்கு 3 டீஸ்பூன் போல் தனியா, அதாவது கொத்தமல்லி விதை, 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு பெருஞ்சீரகம், 1 டீஸ்பூன் போல் சின்ன ஜீரகம், அப்புறம் 5லேருந்து 6 காய்ந்த மிளகாய், பிரிஞ்சி இலை ஒரு 3லேருந்து 4 எடுத்திருக்கேன். அப்புறம் பட்டை ஒரு சின்ன துண்டு ஒரு 4 எடுத்திருக்கேன். 3 கிராம்பு, 2 ஏலக்காய், அதுக்கப்புறம் நட்சத்திரப்பூ உடச்சி விட்டது 2 இதழ் எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் கடாயில் எண்ணெய் சேர்க்காம ட்ரை ரோஸ்ட்டாக நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். மிதமான தீயில வச்சு வறுக்க ஆரம்பிங்க. நல்ல உங்களுக்கு ஒரு நறுமணம் வரும். அதே சமயத்தில் நல்ல பொரியிற சத்தம் கேட்கும். தீஞ்சிராமல் பார்த்துக்குங்க. இப்போ இது நல்ல நிறம் மாறி வறுபட்டுடுச்சு. இதை நம்ம எடுத்து ஆற வச்சுக்கலாம். அடுத்ததாக அதே கடாயில் எண்ணெய் சேர்க்காம 1 கப் போல் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதுவும் நல்லா பொன்னிறமாக வறுபடுற அளவுக்கு நல்லா வறுத்துக்குங்க. எப்பவுமே தேங்காவை இந்த மாதிரி நல்லா வறுத்துட்டு சேர்த்திங்கன்னா அந்த கிரேவியோட சுவை ரொம்ப அற்புதமாக இருக்கும். இப்போ தேங்காய் நல்லா பூ போல் வறுபட்டு வந்துடுச்சு. இதையும் நம்ம வேற ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். அடுத்ததாக ஒரு குக்கரில் 4லேருந்து 5 டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்ச பிறகு 1/2 டீஸ்பூன் போல் சின்ன ஜீரகம் பொரிஞ்சு வந்த பிறகு கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. அதுக்கு அடுத்ததான் 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் உப்பு. இந்த கிரேவியோட ஸ்பெஷலே வெங்காயம் நல்லா சிவக்க வதக்கணும். அதனால இது கொஞ்ச நேரம் வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம ஆற வச்சிருக்க அந்த மசாலாவை எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம். முதல்ல அந்த வரமிளகாலாம் வறுத்தோம் இல்லையா, அதை மட்டும் நம்ம பவுடர் பண்ணிக்கலாம். தண்ணிலாம் எதுவும் சேர்க்காம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா நைஸான பவுடராக எடுத்துக்கங்க. அதுக்கு அடுத்ததான் மிக்சி ஜாரில் அந்த தேங்காய் வறுத்து வச்சோம் இல்லையா, அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்துட்டு அதுவும் நல்லா திக் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா சிவந்து வந்திருக்கு. இந்த மாதிரி நல்லா சிவந்து வர்றது தான் இந்த சிக்கன் கிரேவியோட ஒரு ஸ்பெஷல்னே சொல்லலாம். அடுத்ததாக அந்த நம்ம மசாலா அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பொடியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. அந்த எண்ணெயோட அந்த மசாலா வறுபடும் போது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நறுமணம் வரும். அருமையாக இருக்கும் அது. இப்போ மசாலா நல்லா வறுபட்டுடுச்சு. இது கூடவே இப்போ நம்ம 1 டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு வதக்கி விட்டுடலாம். அதுக்கு அடுத்துதான் நல்ல பழுத்த மீடியம் சைஸ் தக்காளி 2 கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். தக்காளி நல்லா வதங்கி வரணும். நல்ல எல்லாம் சேர்ந்து நல்ல உங்களுக்கு ஒரு கிரேவி பதத்துக்கு வர ஆரம்பிக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த சிக்கனையும் இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. இப்போ இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் போல் மிளகாய் பொடி சேர்த்துக்குங்க. உங்களுக்கு காரம் இன்னும் ஜாஸ்தியாக வேணும்னா 1 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். அடுத்ததாக ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் போல் தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ இதற்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே வெங்காயம் வதக்கும் போதும் சிக்கன்லேயும் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். அதனால சரியாக பார்த்து சேர்த்துக்குங்க. இந்த கிரேவியோட இன்னொரு ஸ்பெஷலே பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி வதக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தயிர் சேர்க்கறது தான். இந்த மாதிரி தயிர் சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா அந்த சிக்கனுடைய ஸ்மெல் உங்களுக்கு கொஞ்சம் கூட இல்லாமல் சிக்கன் ரொம்ப சாஃப்டாக வெந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த கிரேவியோட சுவையே நீங்கள் எப்பயுமே செய்கிற அந்த கிரேவியோட சுவை இல்லாமல் நல்ல ஒரு மாறுதலாக ரொம்ப ஒரு சுவையாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு தடவை கலந்து விட்டுட்டு 1 கிளாஸ் போல் தண்ணி சேர்த்துங்க. ரொம்ப நிறைய சேர்க்க வேணாம். ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். இப்போ இதை நம்ம மூடிடலாம். 2லேருந்து ஒரு 3 விசில் இருக்கட்டும் மீடியம் ஃப்ளேமில். இப்போ சரியாக 3 விசில் வந்துடுச்சு. இதை நம்ம எடுத்துடலாம். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். விசில் நல்லா இறங்கினதுக்கப்புறம் எடுக்கிறேன். இப்போ மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம அந்த தேங்காய் பாலை, அதாவது அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் பாலை இது கூட சேர்த்துக்கலாம். எப்போவுமே தேங்காய் பால் கடைசியாக சேருங்க. அது மாதிரி ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. தேங்காய் பால் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டுமே கொதிக்க விடுங்க. இப்போ இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் கிரேவி எந்த அளவுக்கு சூப்பராக அருமையாக ரெடி ஆயிடுச்சுன்னு. இப்போ கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி இலைகள் தூவி விட்டுக்கலாம். நம்முடைய
சூப்பரான வித்தியாசமான கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் எப்பயும் செய்கிற கிரேவியை விட நல்ல ஒரு வித்தியாசமான நல்ல ஒரு நறுமணத்தோட நல்ல ஒரு சுவையோடு இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு டுடே சமையல இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் அதனால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மறக்காம கூடவே அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்லேயே ப்ரெஸ் பண்ணிங்க. அப்போ தான் நான் டெய்லி அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு நியூ வீடியோஸும் உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும். தேங்க்யூ.